சபரிமலை மண்டல காலம் நெருங்கி வருகிறது. பொதுவாக சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் எரிவேலியில் பேட்டை தொழில் செய்துவிட்டு ஐயப்பனின் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். எருமேலிக்கு வருபவர்கள் முதலில் தொழுகைக்காக வாவர் மசூதிக்குள் நுழைவது சாதாரணமாக நடக்கிற விஷயம். ஆனால் வாவருக்கும் ஐயப்பனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது வரலாற்று உண்மை. வாவர் பள்ளிக்கும் சபரிமலை ஐயப்பனுக்கும் சம்பந்தம் இல்லை. நிச்சயமாக வாபுரன் ஒரு சிவபூதமே. சபரிமலையில் 18 படிகளின் கீழ் கருப்பாயி, கருப்பம்மா, கருப்பு சுவாமி, வலிய கடுத்தா போன்ற சிவபூதங்களை காணலாம். வாபுரன் அப்படிப்பட்ட ஒரு சிவபூதம்தான். வாபுரா என்பது சில நபர்களால் வாவர் என மாற்றப்பட்டது. எனவே ஐயப்பனுக்கும் அந்த வாவருக்கும், வாவர் பள்ளிக்கும், வாவர் நிலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், தேவசம் போர்டு மேல் சாந்திகள் மற்றும் தந்திரி அறைகளுக்கு முன்பு காணிக்கை பட்டிகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் வாவர் பள்ளியில் மட்டும் அது நிறுவப்படவில்லை. சபரிமலை கோவிலின் மொத்த வருமானம் தட்சிணை உட்பட தேவசம் போர்டு எடுத்துக்கொள்கிறது. ஆனால் வாவர் பள்ளியின் காணிக்கை முழுமையாக மசூதியிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எனவே ஐயப்பன்கள் என்ன செய்ய வேண்டும்? எருமேலியை அடைந்ததும் சிறிய மற்றும் பெரிய கோவிலில் பிரார்த்தனை செய்துவிட்டு பேட்டர் துள்ளலுக்கு பிறகு சபரிமலை கோவிலுக்கு செல்லுங்கள். 18 படிகள் ஏறும் முன்பு வாபுரன் உட்பட அனைத்து சிவபூதங்களையும் வணங்கி ஐயப்பனை வணங்குங்கள். மீண்டும் மாளிகைப்புறத்திற்கு சென்று அம்மாவையும் மற்ற உப தெய்வங்களையும் வணங்குங்கள். சபரிமலைக்கு முக்கியத்துவம் இல்லாத வாவர் மசூதியில் பிரார்த்தனை செய்யாமல் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் கவனிக்க வேண்டும்.